ஹாய் வியூவர்ஸ், டெலகிராமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சில பாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெலகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே சர்ச் பாரில் ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் பாட் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதில் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னோ ஸோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு பிக்சர் இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அது சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்ட்டு ஒரு 5 to 10 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ அது ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி அழகாக கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் டு கேலரி, சேவ் டு டவுன்லோட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேம் பாட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் ஒரு 3 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேத் பேட்டில், ஸோ இந்த மாதிரி. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே பட்டன் கேட்கும். ஸோ இதில் இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணி ஸோ இதில் ஃப்ரீ டைமில் சும்மா போர் அடிக்கிற டைமில் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் விளையாடணும் அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பாட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே எடுத்து இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதில் அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வாய்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லும். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்கள். அது இருக்குங்க. அடுத்து சர்ச் பாக்ஸில் இமேஜ் டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ட்டு போடுங்க. இப்போ கீழே ஒரு பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போது ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சென்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்குள்ளே ஸோ அதுவே அதில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு அழகாக வெளில எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போது அந்த இமேஜில் உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் அழகாகவே இங்கே வெளில எடுத்து கொடுத்துருச்சு. தென் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி வேறு எதுலையாவது பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களால் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்க முடியும்.